ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் நான் வந்து சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டு மஞ்சத்தூள் கல் உப்பும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து நம்ம வந்து பச்சை தண்ணியில் வந்து 2-3 டைம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி இல்லாத வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ வச்சுருக்குமோ காலிஃப்ளவர் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். ரவை வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரவையை நம்ம வந்து அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு வந்து கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடல மாவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். வேணால் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இன்னும் வேணாலுமே போட்டுக்கலாம். எனக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போதும் அப்படின்றதுல நான் வந்து எடுத்து வச்சுட்டு நான் போட்டேன். இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் தான் நம்ம வந்து நிறைய இதுக்கப்புறமா வேணுன்ற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நம்ம வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து அந்த ஃப்ளவர் நம்ம பூ எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சால்ட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட் நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் அதனால அளவாக நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நான் வந்து சிக்கன் 65 மசாலா, ரெட் சில்லி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைப்போம் சாம்பார் பொடி மசாலா அதையும் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம லெமனே போடவே இல்லை. நான் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருந்துச்சு. லெமன் போடவே இல்லை. நான் எல்லா மசாலாலாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் அடுப்பில் நம்ம வந்து பேன் வச்சு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு. நல்லா பபுள் மாதிரி வர டைமில் வந்து நல்லா சூடாயிடுச்சு வந்து பேன் வந்து. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒவ்வொரு பூவாக எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து மீடியம் சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து பொரிக்கணும். இல்லை அடியில் வந்து ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய ஊற்றல, அதனால் லைட்டாக ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக போட்டு எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இப்படி ஒரு பெரட்டை அப்படியே நம்ம செஞ்சு இது பண்ணோம்னா நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.